ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு ஜாபுக்காகவோ, ஒரு ஜாப் ஃபோன் கால்க்காகவோ, இல்லை ஒரு மேரேஜ் அலையன்ஸ்க்காகவோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல்க்காகவோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ ஒன் திங். இந்த ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன் என்ன எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில். ஒருவேளை நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமா, அதனால் நடக்க மாட்டேங்குதா, இல்லை எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இதே கேள்வி இதே ப்ராசஸ்க்குள்ளே யோசிப்போ இருந்திருக்கலாம்ல சிறை இருக்கும் போது. அப்போ இருக்கும்போது ஒரே ஒரு பர்சனை வச்சு ஆண்டவர் வந்து அவர் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து பேலஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாரு, மேன்மைப்படுத்திட்டாரு. இன்றைக்கி கூட நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜாப் ஒரே ஒரு ஃபோன் காலில் உங்களுக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு மேரேஜ் அலையன்ஸ் ஒரே ஒரு ஃபோன் காலில் ஆண்டவர் ஏற்படுத்திடலாம். ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கட்டும், எனிதிங். ஒரு ஃபோன் கால் போதுங்க ஆண்டவர் உங்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம காட் பெரியவர். ஸோ கண்டிப்பாக அந்த அந்த ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையை வந்து நினச்சி யோசித்து இதுக்குள்ளே சிங்க் ஆகிட்டிங்கன்னா கஷ்டம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் யாருன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போயிடலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சுச்சுவேஷனை நான் கடந்து போக எனக்கு ஒரு சாவி கொடுங்க, எனக்கு ஒரு கீ கொடுங்க, எனக்கு ஒரு வேர்ட் கொடுங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ தட் ஐ வில் ஹோல்ட் ஆன் டு இட் லார்ட். ஆண்டவரே, நான் என்னோட விசுவாசம் தளரும் போது ஐ ப்ரே ஓவர் தட் வேர்ஸ் இன் டு மை லைஃப். ஐ ஸ்பீக் த வேர்ட் இன் டு மை லைஃப் ஸோ தட் I can be firm into your faith, Lord, and into your relationship. And சொல்லும்போது God will give you. I wanted to encourage you, never ever thought about giving up on the faith. No. God is with you. God do miracle things. One day உங்கள் சுச்சுவேஷனை மாற்றுவார். Amen.